இந்த நெல் பாருங்கள், விற்கிற நெல் முளைச்சிருச்சு. அதுக்கு ஒரு படுதா வாங்கி போட வக்கு இல்லாத அரசு டாஸ்மார்க்குக்கு 25 கேமரா வைக்கிறான். டாஸ்மார்க்கு 25 கேமரா வைக்கிறான். அப்போ எது நமக்கு தேவை? அப்போ இந்த அரசு இருக்கணுமா? உடனே காலி பண்ணி அப்புறப்படுத்தணும். இந்த பழைய குப்பையெல்லாம் தூக்கி 26ல் தூக்கி வெளியே போட்டுருவோம். சார் சார் ஆக்சுவலாக தற்கூரி எதை வச்சு நீங்கள் தற்கூரின்னு சொல்கிறீங்க? தற்கூரின்ற வேர்டு தமிழில் வந்து எப்பயுமே இல்லாமல் சமீபமாக 2 வருட காலமாக மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்களே, எதை வச்சு நீங்கள் தற்கூரி கூட்டன்றீங்க? அப்படி அந்த தற்கூரி கூட்டமாக சார் நாங்கள் தற்கூரி கூட்டமாக வச்சுக்கலாம். எங்களை வந்து அரசியல் படுத்தாத நீங்கள் தற்கூரிங்களா? நாங்கள் இப்போ வந்து எங்களுக்கான அரசியல் நாங்கள் பேசும்போது நாங்கள் தற்கூரியா? இது எப்படி தெரியுங்களா இருக்குது? இந்த வந்து அடிப்பட்டு மிதிப்பட்டு ஒருத்தர் இருக்கும்போது தடுமாறி மேலே எழுந்து வரவனா இவன்லாம் ஒரு காலத்தில் எப்படி தான் தெரியுமான்னு ஒரு பிற்போக்குத்தனமாக பேசுவாங்க பார்த்தீங்களா? அதே பேச்சோட ஒரு நாகரிக வருஷம் தான் இப்போ நீங்கள் பேசுகிறது தற்கூரின்றது. சரி, நாங்கள் தற்கூரினா இருக்கட்டும், எத்தனை நீங்கள் வந்து இப்போ திமுக திராவிடர் கழகம் ஆகட்டும், எத்தனை இடத்துல நீங்கள் காலேஜில் வந்து உங்களோட அமைப்பு வச்சு அந்த மாணவர்கள் அரசியல் படுத்திருக்கீங்க? எங்கள் தளபதி இப்போ நாங்கள் சார் எங்களுக்கு அரசியல் தெரியுதோ இல்லையா சார், தளபதி எங்களுக்கு நல்லது, எங்களுக்கு கெடுதல் சொல்ல மாட்டார், நல்லது சொல்லுவார், அவரை நாங்கள் போகிறோம். அது என்ன அது எப்படி நீங்கள் தற்கூரின்னு நீங்கள் சொல்கிறீங்க? எதன் அடிப்படையில் நீங்கள் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சார். அரசியல் நாங்கள் கற்றுக்குறோம் சார். அரசியல் ஃபுல்லாகவே தெரியும் சார். யார் சார் இப்போ அம்பேத்கர் ஆகட்டும், எங்கள் கொள்கை தலைவர் ஆகட்டும், எல்லாருமே அரசியல் கற்றுக்கிட்டு வந்தாங்களா? பெரியார், எங்கள் கொள்கை தலைவரான பெரியார் என்ன சொல்லியிருக்காரு? நான் என்ன சொன்னாலும் நம்பாத, உன்னோட பொது புத்திக்கு எது எடுத்தோ. இப்போ திருக்குறளை பற்றி நான் ஒரு காலத்தில் தப்பாக சொல்லியிருந்தேன், ஆனால் எனக்கு அதை தப்பாக சொல்லியிருந்தாங்க, அதை பற்றி விளக்க சொன்ன மாதிரி தான் அதுலேருந்து அர்த்தம் புரிஞ்சுன்னு பெரியாரே சொல்லியிருக்கிறாரு. எது தப்போ தப்புலேருந்து கற்றுட்டு போகிறது தான் சார். இது ஃபுல்லாக கற்றுட்டு யாரும் வர முடியாதுல்ல சார். சார் எனக்கு புரியல. ஆக்சுவலாக அதான் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது யாருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா திமுக தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கம்மா ஃபுல்லாக ஓனர் டெண்டர்ஷிப் எடுத்துருக்கிறது அவங்க மட்டும்தான். இப்போ பிஜேபி கூட நாங்கள் தான் கூட்டணி வைக்கணும், நாங்கள் வந்து கருப்பு கூட காமிப்போம், வெள்ளை கூட காமிப்போம், ஒன்றிய பிரதமர்னுவோம், அப்புறம் இந்திய பிரதமர்னுவோம், எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் பிஜேபின்ற மாதிரி அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் பிஜேபி ஒன்றிய அரசுன்னா இது கிளியராக இப்போ கூட நாங்கள் இப்போ பொதுக்குழு ஒன்றிய அரசு தான் சொல்லி காட்டாமல் விமர்சிச்சிருக்காரு சார். சார் ஆக்சுவலாக அதுதான் சார் நான் தான் சொல்கிறேன். அங்கே வந்து மக்கள் அங்கே என்ன நடந்த பாலிடிக்ஸ்னு எனக்கு கிளியராக தெரியும் சார். அந்த பக்கம் போய் மண்டபம் கொடுக்கக்கூடாதீங்க, இடம் கொடுக்கக்கூடாதீங்கன்னு அந்த நில உரிமையாளர்களையோ இட உரிமையாளர்களோ மிரட்டுறது. இந்த பக்கம் வந்து இப்போ மக்களை போய் மீட் பண்ணலன்னு சொல்கிறது. இதுதான் சார் அவங்க டபுள் சைட் ஸ்டாண்டு. இந்த பக்கம் தடுக்கிறது, இந்த பக்கம் போய் பாருங்கள் பார்க்கவே இல்லைன்றது. இதுதான் சார். ஆதவ அர்ஜுனா எப்பயுமே சிக்ஸர் தான் சார். அவர் இதுலேயும் வந்து ரொம்ப காட்டமாக பதில் சொல்லியிருக்கிறாரு. யாரை பார்த்து ஓடி போனவன்றீங்க? இப்போ கலைஞர் கைது செய்யப்படும் போது ஓடி போன யாரும் நான் சொல்லிட்டுங்களா தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. வேறு யார்கிட்ட வேணாலும் பேசுங்க, என்கிட்ட பேசுறதையும் உங்களோட டிஎன்ஏவே எனக்கு தெரியும்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அதை தான் நான் அவர் சொல்கிறேன் சார். எங்களுக்கு ஓடி போன வேண்டிய அவசியமே இல்லை சார். 41 குடும்பத்தில் ஒரே ஒரு குடும்பம் ஒரு விரல் நீட்டி எங்கள் தளபதியோ எங்கள் தாவேக இயக்கத்தையோ அவங்க ஏதாவது குறை சொல்லியிருக்காங்களா? இப்போ வரைக்கும் யாரும் சொல்லலை. நான் சொன்னேன் அவங்க ஏதோ பண்ண போய் இது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சு சார். கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக சார். தளபதி வந்து இன்றைக்கி சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் வந்து 12 தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க. தீர்மானத்தில் எங்கள் கரூர் துயர சம்பவத்தை பற்றியும் முக்கியமான தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ உள்ள அந்த எஸ்ஐஆர் சீர்திருத்தம் வேண்டாம் அப்படிங்கிறது, அப்புறம் அந்த நெல் கொள்முதல் எடுக்காமல் இருக்குது, அதை பற்றி பேசிக்கிறாங்க. அப்புறம் திமுக எதிர்ப்பை அழுத்தமாக சொல்லியிருக்கிறாரு. 2026 மக்கள் அவங்களுக்கு சரியான சௌகரியம் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. தற்கொலை கூட்டாங்களா? அவங்க தான் தற்கொலை கூட்டம் இருங்க. அவங்க தான் தற்கொலை கூட்டம். நாங்கள் என்ன கட்சி உட்கட்சி புதுசாக அறுவாடை தட்டிக்கிறோமா? நாங்கள் இல்லை சொல்லுங்கள். அறுவாடை தட்டிக்கிறோமா? இல்லை ஃபேஸ்புக்கில் ஏதாவது பல கோடி கொடுத்து நாங்கள் ஏதாவது எங்களை பற்றி திமுக பற்றி தவறாக பேசிட்டுருக்கோமா? எங்கள் நியாயமாக நாங்கள் என்ன முறையாக விமர்சனம் பண்ணுறோமோ அதை பண்ணுறோம். எங்கள் தலைவர் முதல்ல சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் டெக்கோரம், அரசு நல்லொழுக்கத்து அடிப்படையில் நாங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். நாங்கள் இறங்கி லோக்கலாக வேலை செஞ்சோம்னா திமுக தாங்காது. இப்போ அவங்களுக்கு மட்டும் என்ன அரசியல் தெரியுதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சது அரசியல். ஆமாம், என்னென்னா கொள்ளையடிக்கிற அரசியல். மக்களுக்கு சேவை செய்கிற அரசியல் வந்து அவங்களுக்கு தெரியாது. எப்படி கொள்ளையடிக்கலாம் இதுதான் வந்து திமுக தெரிஞ்சது. அதனால தான் மக்களே சொல்கிறாங்க திருட்டு திமுக ஆட்சி அப்படின்னு. அது வந்து இந்த திராவிட மாடல் அவங்க சொல்லிவிட்டு அவங்க கட்சியை வந்து பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் மேலே அக்கறை உள்ள அரசு இது எப்போதும் கிடையாது. அது வந்து இன்னொரு 4-5 மாதத்தில் தெரிஞ்சிடும். இல்லை, அதுக்கு வந்து ரீசன் வந்து இப்போ பொதுமக்கள் அவங்களுக்கே தெரியும். இப்போ அவங்க வந்து அதுக்கு வந்து ரீசன் வந்து இது மாதிரி எங்களை வந்து நேரில் சந்திக்கலை அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பம் வந்திருக்காதீங்க.
அப்போ அவங்க ஒரு உணர்வோடு வந்திருக்காங்கன்னா இவரோட மதித்து தான் வந்திருக்காங்க. இவர் மேலே எந்த தவறும் இல்லைன்னு. அடுத்து வந்து அனுமதி வழங்கலை. அது வந்து எல்லாருக்கும் சந்தர்ப்ப தெரியும். சூழ்நிலை வந்து தொடர்ச்சியாக அனுமதி கேட்டுகிட்டே இருந்தோம் நாங்கள். அதுக்கு அனுமதி வழங்கலை. இல்லாட்டி கரூர் போக முடியாமல் அனுமதி வழங்கல அப்படிங்கிறத விட அப்படி அங்க வந்து மக்கள் வந்து இவர் மேலே தவற நினச்சிருந்தால் இவங்க இங்கே வந்திருக்க மாட்டாங்க. அதே போல் அந்த குடும்பங்களில் வந்து அதுக்கு அடுத்த நாள் அங்கே போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மீடியாவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அவங்க வருத்தப்பட்டாங்க. அதாவது அவங்க வீட்டில் நடந்த ஒரு அந்த துக்க நிகழ்ச்சியை விட்டுட்டு இவர் வந்து இவ்வளோ அழுதாரு, காலில் விழுந்தார், அதை தான் நினச்சி அவங்க வருத்தப்பட்டாங்களே தவிர எங்கள் தலைவரை பற்றி அவங்க குறை சொல்ல. அதனால் மக்கள்கிட்ட இவங்க நினச்சது நடக்கலை. கரூர் சம்பவத்தை வச்சு வேறு எங்கள் தலைவர் பண்ணலாம்னு நினச்சாங்க. அது வந்து அவங்களே அவங்களுக்கு சூனியம் செஞ்ச மாதிரி. மறுபடி கரூர் வருவார். இனிமேல் வந்து தலைவரோட ஆட்டமே வேற மாதிரி இருக்கும். அதாவதுண்ணே, எங்கள் தலைவர் மேலே தப்புன்னு சொல்லியிருந்தால் அங்கே ஒரு ஆள் வந்திருக்க மாட்டாங்க. அந்த குடும்பத்திலேருந்து யாராச்சும் வருவோமா, என் வீட்டில் இழப்பு அப்படின்னா அவர் மேலே நாங்கள் கோபத்தில் இருந்தால் நாங்கள் எங்கள் குழந்தைகளையோ மாமா மச்சான் கூட்டிகிட்டு வருவோமா? தவறு எல்லாமே ஆளுங்கட்சி மேலே தான். அங்கே கரூரில் என்ன நடந்துச்சுன்னு இந்த 41 குடும்பத்துக்குமே தெரியும். 41 குடும்பம் இல்லை, தமிழ்நாடு முழுக்க தெரியும். புரியுங்களா? இந்த நெல் பாருங்கள், விற்கிற நெல் முளைச்சிருச்சு. அதுக்கு ஒரு படுதா வாங்கி போட வக்கு இல்லாத அரசு டாஸ்மார்க்குக்கு 25 கேமரா வைக்கிறான். டாஸ்மார்க்கு 25 கேமரா வைக்கிறான். அப்போ எது நமக்கு தேவை? அப்போ இந்த அரசு இருக்கணுமா? உடனே காலி பண்ணி அப்புறப்படுத்தணும். இந்த பழைய குப்பையெல்லாம் தூக்கி 26ல் தூக்கி வெளியே போட்டுருவோம். எங்கள் தலைவர் வந்து தமிழகத்துக்கு இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும். பாதுகாப்பு முதல்ல பெண்களுக்கு, விவசாயத்துக்கு, கல்விக்கு, குறிப்பாக இதுதான். யாரா? எங்களையா? தற்கொலை கூட்டம்ன்றது எல்லாருமே சொல்கிறாங்க. அது 26ல் தெரியும் யார் தற்கொலை கூட்டம் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. தனித்து தான் நிற்கிறோம். நாங்கள் தனித்து நின்று நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம். யார் தலைவரா? அடுத்த இனிமேல் அடுத்த பிரச்சாரம் பண்ணுவார். ஆதார் அர்ஜுனா நடந்த விபத்துகளையும் பேசினார். நாங்கள் கரூர் கிழக்கு தான் சம்பவம் அன்றைக்கெலாம் அங்கே தான் இருந்தோம். ரவுடிசம் வந்து தலை விரிச்சாடுது கரூரில். 10 ரூபா பாலாஜி தான் எல்லாமே. எப்படி குற்றம் திருடனவன் ஒத்துக்குவானா? நான் தான் திருடனேன்னு. அதுக்குன்னு விசாரணை போட்டு சிபிஐ வந்திருக்காங்க. அந்தந்த கோணத்தில் விசாரித்து என்னன்றதை அவங்க பிடிச்சிருவாங்க. ஆமாம், எங்கள் தலைவர் வந்து இப்போ நீங்கள் ரோட்டுக்கு வந்தால் கூட 1,00,000 பேர் வந்துடும் கூட்டம். அப்போ அதை கட்டுப்படுத்துறது யார்? காவல்துறை. காவல்துறை தான் பாதுகாப்பே தர மாட்டேங்குதே. இப்போ மேற்கொண்டு கரூருக்கு வந்தோம்னா என்ன ஆகும்? 10,00,000 பேர் 5,00,000 பேர் கூடிடுவாங்க. காவல்துறை பாதுகாப்பு தர முடியுமா? அன்னைக்கு வந்தால் கொஞ்சம் பேத்துக்கே பாதுகாப்பு தர முடியல. இப்போ மேற்கொண்டு தலைவர் வர்றாருன்னா கூட்டம் இன்னும் கூடும், ரவுடிஸ் இன்னும் கூடும். உள்ளார என்ன நடக்குன்னே தெரியாது. ஆமாம், 2 பேத்துக்கு தான். திமுக தான் குற்றச்சாட்டு. எங்களுக்கு எதிரி அவர் தான். தாவேக்கா என்ன செய்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாமே. ஆட்சி கட்டாயம் அமைக்கிறோம். அதாவது கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா விஜய் அண்ணா வந்து வெளியே வரவே மாட்டார், ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்லாம் வந்து சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்றைக்கி அண்ணாவோட ஸ்பீச் அப்படின்றது வந்து இப்போ வந்து எல்லாரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இவருக்கு என்ன வந்து நம்ம வந்து கெடுதல் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக 2026 தமிழக வெற்றி கழகம் தான். பார்க்க தானே போகிறீங்க இந்த தற்கூரி கூட்டத்தோட அரசியலை. இப்போ இருந்ததை விட இன்னும் 100 மடங்கு அதிக வலிமையோடும் அதிக உணர்ச்சியோடும் மக்களை வந்து சந்திப்போம். எங்களோட கட்சியை வந்து இன்னும் நாங்கள் வந்து வளப்படுத்துறதுக்கு வந்து எங்களால் முடிஞ்ச முயற்சியை கண்டிப்பாக எடுப்போம். என்ன பேசியிருந்தாரு, என்ன சொல்கிறது, எங்களோட கட்சி இதுக்கு மேலேயும் போன பொதுக்குழுவில் சொன்னதை தான் இந்த பொதுக்குழுலையும் சொன்னார். சேம் அதே தான். டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் நடுவில் தான் போட்டி. அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா அதுதான். நாங்கள் வந்து இதுக்கு மேலே பண்ண போகிறது வந்து எத்தனை தடைகள் வந்தாலும் எது வந்தாலுமே கண்டுக்காமல் எங்களோட பணியை நாங்கள் தொடர்ந்துகிட்டே இருப்போம். எங்கள் அண்ணா சொல்லி கொடுத்ததும் அதுதான். சொல்கிறவங்க தான் தற்கூரி. எங்கள் அண்ணன் தற்கூரி கிடையாது, வாய்ப்பே இல்லை. அப்படி இருந்திருந்தால் எங்கள் அண்ணன் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை, மீன் பண்ணவும் இல்லை. அப்படி இல்லைங்க. இப்போ க்ரௌடு வந்தனால தானே ஏதேதோ பேசுனாங்க.
அந்த க்ரௌட் வரக்கூடாது, அவங்க சேஃபாக போகணுன்றதுக்காக தான் கூப்பிட்டு வந்து அவங்கள சேஃபாக பேசி, இப்போ கரூர் மக்களே என்ன சொல்லிட்டாங்க, விஜய் அண்ணா தான். இப்போ கரூர் மக்களுக்கே தெரிஞ்சிருச்சு எது போய் எது நிஜம்னு. ஆதவர்ஜுன் அண்ணா பேசினது தான் தமிழ்நாடே இன்னைக்கு ரீச் ஆகுமே. எல்லாமே வெட்டை போட்டு படம் போட்டு காட்டிட்டாரு. அதுதான் எல்லாத்தையுமே அவரே ஒருத்தரே பேசிட்டாரு. நாங்கள் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. கண்டிப்பாக டிவிக்கு எதை ஜெயிக்கும்னு நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா ஜெயிக்க வச்சிருவோம். நாங்கள் அத்தனை பேர் படபலம் இருக்குது. ஆனால் ஏதாவது நான் இன்றைக்கி சிறப்பு பொதுக்குழு கூட்டம் ஒரு 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டோன்னா, அது இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து தளபதியை நாங்கள் பார்த்து ஒரு சந்தோஷமாக இருந்தது. ப்ளஸ்ஸு அவரோட மன உளைச்சலாக இருந்தார். இப்போ எங்களை பொதுக்குழு கூட்டி எங்கள் கட்சி சொந்தங்களை மீட் பண்ணும்போது அவருக்கும் ஒரு ஆறுதல், எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. கண்டிப்பாண்ணா. இல்லை நிறைய கட்சி இப்போ இந்த சம்பவம் ஆகட்டும், நாங்கள் வந்து இவங்க எங்கள் கூட தான் கூட்டணி, அவங்க எங்கள் கூட தான் கூட்டணின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மறுபடியும் தளபதி முற்றுப்புள்ளி வச்சிட்டாரு. நான் இப்போது சொல்கிறது ஒன்று தான், தமிழ்நாட்டில் போட்டி டிவிகே விசஸ் டிஎம்கே, இது 2 தான். அதுலேருந்தே எல்லாமே தெரியுது இல்லைங்களா, கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டார் எல்லாருக்குமே. சார் இல்லை, இப்போ ரூலிங் பார்ட்டி யாரும் அவ்வளோதானே குற்றம் சாட்ட முடியும். அதனால தான் நாங்கள் டிஎம்கே மேலே எங்களுக்கு தனிப்பட்ட இப்போ பகையோ வெறுப்போ எதுவுமே கிடையாது இல்லைங்களா. இப்போ டிஎம்கேல இப்போ பாருங்கள், இப்போ அடுத்து ஸ்டாலின்றாங்க, கலைஞர் பையன் ஸ்டாலின் பையன் உதயநிதி பையன் இன்பநிதின்னு எட்டு வராங்க. இது எங்கேயாவது நடக்குங்களா? மன்னர் ஆட்சியை வந்து மறுபடியும் தோண்டி எடுத்துகிட்டு வராங்களே அவங்க. இவங்க என்ன சொல்ல வராங்க இன்டெரக்டாக, உங்களுக்கு பிடிச்சா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பிடிக்கலையா எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல போகிறாங்களா? கண்டிப்பாக உறுதியாக நிச்சயமாக சார்.